காக்குமே. கால கர்ம குணஸ்ச ஜீவனிமக விஸ்வம் ச காரியம் விபோ சில்லீலாரதிமேயுஷி त्वयिदताम् निर्लीनतामाययुगो तेषाम् नैव वदन्ते सत्त्वमयि भो सत्यात्मनादिष्टतमो नो चेत् किं गगनप्रसूनसदृशम् भूयोः भवेत् सम्भवகம். நாராயணியத்தினுடைய உத்தமமான 5வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்திலே பகவானுடைய சிருஷ்டி கிரமங்கள், அவர் எவ்வாறெல்லாம் யோக நித்ரையில சயனிச்சார், தான் படைத்த உலகத்துல ஒவ்வொரு பொருளாக எவ்வாறு அவர் அடக்கிண்டே வந்து யோக நித்ரையில எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல் வியக்தா அவ்யக்த தசையில எம்பெருமான் அவர் மாத்திரம் தனியாக பரமபதநாதனாக இருந்தவர் சயனித்துக் கொண்டு யோக நித்ரையில இருந்து மறுபடியும் சிருஷ்டிய ஆரம்பிக்கிறதுக்காக தயாராகிறார்னு பட்டத்ரி இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறாராம். அப்ப நமக்கெல்லாம் ஞாபகத்துல இருக்கும், ஒரு கேள்வியை எழுப்பி அவர் உலகத்தெல்லாம் அழிச்சுட்டதா நம்ம நினைச்சு கூடாது. எல்லாம் அவரிடத்துல போய் அடங்கித்து, அதனால தான் பாவம் என்ற ஒன்று சுபாவம் என்பதாக மாறி உலகத்துல படைக்கக்கூடியவன் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு விஷயத்தை தான் தன்னுடைய சிந்தனையினால வெளியில கொண்டு வரான்னு சொன்னால் அது ஏற்கனவே அவனுடைய மனசுல இருக்குன்றதுக்காக நம்ம ஒரு பானையை செய்யக்கூடியவர், ஒரு கட்டடத்தை கட்டக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாரையும் நம்ம உதாரணமாக சொன்னோம். ஏன் ஆண்டாள கூட இந்த ஒரு மார்கழி மாசத்துல ஒரு சிறந்த விஞ்ஞானின்னு மகான்கள் கூட புகழ்வது உண்டா. ஏன்னா தானே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கண்ணனுடைய பாவை நோன்பை நோட்பதாக மனதுக்குள்ளே படைத்துக் கொண்டவள் ஆண்டாள். இந்த மாதத்துல உண்மையாவ திருப்பாவை எழுதினது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, ஆனால் அதையே திருவாயர் பாடியாகவும் அங்க இருக்கக்கூடிய பெண்களை கோபிகை பெண்களாகவும் தானே ஒரு கோபிகையாகவும் அங்க இருக்கக்கூடிய திருக்கோயில் நந்தகோபனுடைய திருமாளிகையாகவும் மனதிலே தான் சிருஷ்டித்துக் கொண்டு மனதிலே தான் கற்பனையாக கொடுத்த வடிவத்தை வெளியே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருப்பாவையாக வடிவமைத்தவள் ஆண்டாள். அதனால தான் அவளுக்கு கூட அந்த சிருஷ்டி கிரமத்திலே ஈடுபட்டவள் திருப்பாவையிலேன்னு இடைமுடியும் இடைப்பேச்சும் முடை நாற்றமுமாய் ஆயிற்று அப்படின்னு மகான்கள் வர்ணிக்கக்கூடிய ஒரு வழக்கம். அதத்தான் இந்த ஒரு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய சமயத்துல நாராயண பட்டத்ரி சொல்றார், பாவமானது சுபாவமாக ஒவ்வொருவருக்கும் மாறுவது போல சூன்யத்திலிருந்து ஈஸ்வர தத்துவம் தான் வெளியே வரும்போது அந்த சூன்யமான சிருஷ்டி விஷயங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய மனதுக்குள்ள அடையும் போது அவனிடத்திலேயே லயித்து இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தை அடையிறது. அந்த ரூபத்துல நீ குருவாயிரப்பா எத்தனை காலம் நீ சயனிச்சுருக்கே அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்துல ஒரு கணக்காக சொல்ல போறார். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் நினைவில் இருக்கோம், நாம ஒவ்வொரு நாராயணியத்தினுடைய நலம் தரும் நாராயணியத்தினுடைய பகுதியை ஏதாவது ஒரு கிருஷ்ணனுடைய திவ்ய சன்னதியினுடைய தரிசனத்தோடு நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இப்ப தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் ஆந்திர மாநிலத்தில சென்னையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருப்பது சூலூர்பேட்டை என்ற இடம். அந்த சூலூர்பேட்டையிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அழகான ஒரு திருத்தலம் ஸ்ரீ அழகு மல்லாரி கிருஷ்ணசுவாமி திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய மன்னார் போலூர் என்ற ஒரு சிறிய கிராமம். இந்த கிராமத்திலே நாம் இந்த திருக்கோயிலில் நுழைந்து அனைவரையும் தரிசித்து ஒவ்வொருவராக ஒவ்வொரு சன்னதியிலே தரிசித்துக் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறோம். காரணம், இது பெரிய திருக்கோயில், பல வரலாறு சிறப்புகள் வாய்ந்தது, பழமையானது, பலவிதமான தனித்தனி சன்னதிகளை விமானத்தோடு கொண்டது. அதனால் நாம் எந்த விதமான அவசரமும் இல்லாமல் நிதானமாக ஒவ்வொரு சன்னதியாக தரிசித்துக் கொண்டே செல்கின்றோம். இதோ நாம் இங்கு அழகாக ஒரு சன்னதிக்குள் நுழைவதற்காக எத்தனிக்கும் போது இங்கு எந்த திருக்கோயிலிலும் கண்டிராத 2 பளிங்கு சிலையிலே அமைந்திருக்கக்கூடிய 2 மகாவிஷ்ணுவின் சொரூபங்களை இதோ தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக பளிங்கு கல்லிலே கருடன் மேல் தான் கம்பீரமாக அமர்ந்து கொண்டு நரநாராயண ஸ்வரூபமாக
நரநாராயணராக பகவான் நமக்கு சேவை சாதிக்கின்றார். அவர் மட்டுமா, இதோ தன்னுடைய தாயாரை மடியிலே அமர்த்தி கொண்டு தன்னுடைய ஒரு திருக்கையால் தாயாரை அரவணைத்துக் கொண்டு ஒரு திருக்கையிலே தான் சங்கநாதம் செய்யக்கூடிய சங்கை ஆண்டாள் நாச்சியார் இந்த மாதத்திலே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே என்று எந்த சங்கை வர்ணித்தாளோ அதை கையிலே தாங்கிக் கொண்டிருக்க, தாயாரும் தான் சிறிய உருவத்தோடு எம்பெருமான் மடியிலே அமர்ந்திருந்தாலும் ஒரு திருக்கையிலே தாமரை புஷ்பத்தை வைத்துக் கொண்டிருக்க, கருடன் நாகத்துடன் எம்பெருமானை தாங்கக்கூடிய நரநாராயணர். மற்றொரு புறம் தரிசித்தோமே ஆனால் அதே பளிங்குகள், அதே கருட வாகனம், அந்த எம்பெருமான் எப்படி இருந்தாரோ அதே போன்று மகாலட்சுமியை தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு சங்கை கையிலே வைத்துக் கொண்டு, இருவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அவரை அழைக்கக்கூடிய திருநாமத்திலே வித்தியாசம். இந்த எம்பெருமானை லக்ஷ்மி நாராயணன் என்று அழைக்கின்றார்கள். ஆக ஒரு புறம் நரநாராயணன் மகாலட்சுமியோடு, ஒரு புறம் சாக்ஷாத் ஸ்ரீமன் லக்ஷ்மி நாராயணன். இருவரையும் தரிசித்துவிட்டு சற்றே நாம் சன்னதியை நோக்கி வலம் வரும் போது ஸ்ரவண நட்சத்திரத்திலே அழகான திருவோண திருவிழாவான ஸ்ரீனிவாசனுடைய அழகான தரிசனத்தை அடைகின்றோம். ஆம், இங்கு எம்பெருமானான ஸ்ரீனிவாசனும் எழுந்தருளியுள்ளார் தனி சன்னதியாக. அவருக்கென்று தனி விமானம் ஒரு கலசத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதோ மூலவரை தரிசிப்பதற்காக அவருடைய சன்னதிக்குள்ளே நாம் நுழைந்து விட்டோம். ஸ்ரீனிவாச மூர்த்தியானவர் வினா வெங்கடேசம் நனாதோ நனாத சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி என்று சிறிய மூர்த்தியாக நின்ற திருக்கோலத்திலே நமக்கு சதுர்புஜங்களுடன், அதாவது 4 கைகளுடன் காட்சியளிக்கின்றார். வழக்கம் போல 2 திருக்கைகளிலே சங்கு சக்கரம் இவற்றை ஏந்தி ஒரு திருக்கரமானது வரதகஸ்தமாகவும் ஒரு திருக்கரமானது ஸ்ரீனிவாசனுக்கே உண்டான கடிகஸ்தமாகவும், அதாவது தன்னுடைய இடுப்பிற்கு பக்கத்திலே வளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான சதுர்புதங்களுடைய சேவை. இதோ ஆகா, உயர்ந்த திருவடி சேவையை நாம் அடைகின்றோம். மாலைகளை சாற்றிக் கொண்டும் அழகாக நமக்கு சேவை அளிக்கின்றார். அவருக்கு முன்னால் மூலமூர்த்தி போன்றே எந்தவிதமான வித்தியாசமும் இல்லாமல் உற்சவமூர்த்தியான ஸ்ரீனிவாசரை தரிசிக்கின்றோம். அவரும் சங்கு சக்கரம் அபயகஸ்தம் இடுப்பிலே தான் வளைத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடிகஸ்தத்தோடு நமக்கு சேவை அளிக்க, அழகான உத்தமமான காண கிடைக்காத எந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவடிகளை சரணடையுங்கள், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறை ஒண்ணுமில்லாத கோவிந்தா, சிற்றஞ்சிறுகாலே கோவிந்தா என்று இந்த மாதத்திலே ஆண்டாள் எந்த ஸ்ரீனிவாசனுடைய திருவடியை சரணாகதி செய்ய சொல்லி நமக்கு உபதேசம் செய்தாலோ அந்த திருவடியை அழகாக நாம் தரிசித்து விட்டு நாராயணியத்திற்கு நாம் திரும்புகின்றோம். பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கின்றார். குருவாயூரப்பா, உன்னிடத்திலே அனைத்தும் லயித்து இருக்கின்றது. நீ அழகாக யோக நித்திரையை கொண்டு கொண்டிருக்கின்றாய். ஏன், யாராக இருந்தாலும் பகவானாக இருந்தாலும் ஒரு காரியத்தை திரும்பி திரும்பி செய்யும் போது அந்த காரியத்திலே அவர்களுக்கு ஒரு ஓய்வு தேவை. ஓய்வானது எப்போது ஏற்படும்? ஒரு மனிதன் அலைந்து அலைந்து திரும்பும் போது அவனுக்கு ஓய்வை தருவது என்பது நிம்மதியான ஒரு தூக்கம்தான். பல மணி நேரங்கள் அவன் அலைந்தாலும் 1 மணி நேரம் சஞ்சலமின்றி அவன் தூங்கிவிட்டானே, ஆனால் மறுபடியும் அவனுக்கு புத்துணர்வானது பிறக்கின்றது. இது உலக நியதிதானே. ஆனால் இது எங்களுக்குத்தான் பொருந்தும் என்று நான் நினைத்தேன். குருவாயூரப்பா, இது உனக்கும் தேவையாக இருந்தது. அதனால் சிருஷ்டித்து படைத்து சகல ஜீவராசிகளையும் சம்ரட்சித்து நிர்வாகம் செய்து அலுத்து போன உனக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்று தோன்றியது. அதனால் அனைத்தையும் உன்னிடத்திலே அடக்கிக் கொண்டு எத்துணை காலம் நீ இந்த தூக்கத்திலே இருப்பாய், யோக நித்திரையிலே இருப்பாய் என்று நாங்கள் கணக்கிட முடியாத வண்ணம் ஒரு லயத்திலே நீ அழகான யோக நித்திரையை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை மனதிலே நினைக்கின்றேன். இந்த யோக நித்திரையினுடைய சாராம்சம் சத்தியமா என்று கேட்டு இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி செய்ய பட்டத்திரிக்கு தன்னுடைய யோக நித்திரை சத்தியம் என்று குருவாயூரிலே முத்திரை குற்றி பகவான் தலையசைத்தானாம். அந்த ஸ்லோகத்தினுடைய தமிழ பாசுரத்தை வழக்கம் போல நாம் கேட்கும் போது நமக்கு அழகாகவே இதனுடைய பொருளானது விளங்கிவிடும். கிருஷ்ணா, உண்மையோடு
ஆனந்தத்தில் உளவிடும் வேலை தன்னில் திண்மை சேர்க்காலம் கண்மம் குணமுடல் ஜீவல் மற்றும் வண்ணமார் உலகலாம் உன் வயிற்றினில் அடங்குமன்றோ. வண்ணமார் உலகலாம் உன் வயிற்றினில் அடங்குமன்றோ. உண்மை அதால் அவை அனைத்தும் உட்பொருள் ஆகுமன்றோ. பட்டத்திரி சொன்னதனுடைய அழகான சாராம்சம். கிருஷ்ணா, திண்மை சேர் காலம் கண்மம் குணமுடன் ஜீவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராச்சரங்கள் அனைத்து 14 லோகங்கள் பிரம்மா ருத்ரன் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்கள் ஆகாயத்திலிருந்து பாதாளம் வரை உன்னிடத்தில் படைக்கப்பட்ட 69,000த்திற்கும் மேற்பட்ட ஜீவராசிகள் அனைத்தும் வண்ணமார் உலகலாம் உன் வயிற்றினில் அடங்குமன்றோ. நீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி பிரளயத்தை முடிக்கும் போது உன்னுடைய குக்ஷியில உன்னுடைய ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய்னு ஆண்டாள் நாச்சியார் இதைத்தான் சொன்னான். இந்த மாசத்துல ஆலின் இலையாக உன்னுடைய ரூபத்துல அடங்கக்கூடிய காட்சியை பிரளய காட்சின்னு நாங்க பார்க்கிறோம். அதை விட உத்தமமான ஒரு ரூபம் இந்த யோக நித்ரையில அந்த ஆலிலை கண்ணனாக எதையெல்லாம் அடக்கின்றியோ அந்த அவதாரங்களையும் சேர்த்து மத்ஸ்யத்திலிருந்து கண்ணன் வரை உன்னுடைய விபதாவதாரங்களையும் சேர்த்து அண்ட சராசரங்களையும் வண்ணமார் உலகலாம் உன் வயிற்றினில் அடங்குமன்றோம். உண்மை யாதனில் அவை அனைத்தும் உட்பொருளாகுமன்றோம். உண்மை என்ன? உண்மையா எதுவுமே அழியல, எல்லாம் உன்னிடத்துல வந்து எங்க நாங்க எந்த புண்ணியத்தை பண்ணாலும் எந்த பாவத்தை பண்ணாலும் நீ மல்லாரி கிருஷ்ணனாக என்ன உபதேசம் பண்ண? நீ பண்ண ஒரே ஒரு உபதேசம் பார்த்தசாரதியாக சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகந்த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசக. நீங்க பண்ணக்கூடிய புண்ணியம் பாவம் எல்லாத்தையும் என்னிடத்துல சமர்ப்பணம் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ணாட்டா கூட கடைசி காலத்துல யோக நித்ரையில நான் எல்லாத்தையும் என்னிடத்துல தான் நான் அடக்கிக்க போறேன். அதனால நீங்களே அனைத்தையும் எனக்கு சமர்ப்பித்து விடுங்கள் என்று நீ எதை கீதையில உபதேசம் பண்ணையோ அதே யோக நித்ரையினுடைய திருக்கோலத்துல உண்மையாதனில் அவை அனைத்தும் உட்பொருளாகுமன்றோம். உட்பொருளாக நீ அமைத்துக் கொண்டாயே என்று இவர் உத்தமமான 5வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை முடித்து எத்தனை காலம் நீ இந்த யோக நித்ரையை பண்ணின்றிருப்பேன்னு ஒரு கேள்வியை எழுப்பி அடுத்த 5வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்துல ஒரு கணக்கு போட்டு பகவானுடைய யோக நித்ரை காலத்தை சொல்ல போறார். அது என்ன என்பதை நாம் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகுமல்லாரி மன்னார் போலோர் திருக்கோயிலில் மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு நலம் தரும் நாராயணியத்தில் தொடர்ந்து கேட்கலாம்.